தாவீது சிக்லாகு என்கிற இடத்திற்குள் வரும் பொழுது அவருடைய மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாமே அமலேக்கியர் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. யாரையும் சாவடிக்கலை, இடத்த சுட்டரிக்கிறாங்க, அவங்கள கொள்ளை அடிக்கிறாங்க. ரைட், கொள்ளை அடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இப்போது தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இந்த தண்டை பின்தொடரட்டுமா? எஸ், நீ பின்தொடர்ப்பா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வ. ரைட் சொல்கிறார். இப்போ தாவீது என்ன பண்ணுறார்? பின்தொடர்வதற்கு 600 பேரோடு கூட திரும்ப அமலேக்கியரை யுத்தம் பண்ணும்படி கிளம்புறாரு. எத்தனை பேர்? 600 பேர். இந்த 600 பேரில் இந்த 400 பேர் வந்து எப்படிப்பட்டவன் தெரியுமா? பயங்கர கன்னிங்கான ஒரு பர்சன். தனக்கு ஒன்று நடக்கணும்னா எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் இந்த தாவீதோடு கூட இருந்த இந்த 600 பேரில் 400 பேர். அவங்க பேலியாளின் மக்கள். தனக்காக அவங்க என்ன வேணா பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க தாவீதோடு கூட வந்து ஒட்டி கொள்ளும் பொழுது டோட்டல் 600 மெம்பர்ஸோடு கூட திரும்ப அமலேக்கியரை மடங்கடிக்கும்படி தாவீது கடந்து போகிறார். ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். இப்போ நல்லா கவனிங்க. போயிட்டே இருக்கும்போது 200 பேர் வழி விலகிடுறாங்க. வழி விலகி அவங்க வழி விலகினதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சோர்ந்து போயிட்டாங்க, விடாய்த்து போயிட்டாங்க. இன்னொன்று, அந்த ஆற்றை கடக்கக்கூடாமல் அவர்கள் நின்றுட்டாங்க. எங்களால் இதுக்கு மேலே கடந்து வந்து உங்களோடு கூட சேர்ந்து எதுவும் பண்ண முடியாதையா, என் பிள்ளையே போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த 200 பேர் அந்த ஆற்றை கடக்காமல் நின்று போயிட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்போ தாவீது ஐயா பேலன்ஸ் இருக்கிற 400 பேரோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணி செய்தார். அந்த யுத்தத்தில் பாருங்க, அந்த அமலேக்கியர் இந்த யூதா தேசத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி பெலிஸ்தீர் தேசத்தில் போய் திரளான அவங்க ஆஸ்திகளை கொள்ளையிட்டு வைத்திருந்தாங்க. கொள்ளையிட்டு வைத்து இப்போ யூதா தேசத்துக்குள்ள வந்து தாவீதுனுடைய எல்லா காரியத்தையும் கொள்ளையடித்து கொண்டாங்க. இப்போ மகா கொள்ளை, அதாவது நிறைய தங்கம், வைடூரியம் எல்லாத்தையும் அவங்க கொள்ளையடித்து கொண்டு அவனுங்க போயிட்டாங்க. குடித்து நைட்டு டான்ஸ் ஆடி அப்படியே ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போதான் தாவீது இந்த 400 பேரோடு கூட யுத்தம் பண்ண கிளம்பி போகிறார். போய் கர்த்தருடைய கிருபையினால் அந்த யுத்தத்தில் ஜெயித்தார்.